வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம நெஸ்டட் ஃபேமிலியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமோட சைஸும் வேறு வேறு இருக்குது. ஓகே. இப்போ இதே ஃபர்னிச்சர்ஸ் தான் அங்கே வரப்போகுதுன்னா நான் என்ன பண்ணுவேன், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே கொண்டாந்து வைக்கலாம். இதே மல்டிபிளாக இருக்கும்போது என்ன ஆகுனா ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ என்ன பண்ணுவேன்னா நான் குரூப் பண்ணிட்டும் பண்ண முடியும். அந்த காப்பி பண்ணுறதை நம்ம குரூப் பண்ணிட்டும் பண்ண முடியும். அனடேட்டில் போனீங்கன்னா டீட்டெயில் குரூப்ஸ்ன்னு இருக்கும். கிரியேட் குரூப் என்ன நேம் வேணுமோ பண்ணிக்க முடியும். பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ணுறேன், நான் காப்பி பண்ணி இங்கே கொண்டாந்து வச்சிடுறேன். ஓகே. வச்சுட்டு இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ரொட்டேட் பண்ணி நான் உள்ளே கொண்டாந்து வச்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கு பார்த்தீங்கன்னா நான் ரூமில் இருக்குது. ஓகே. இது பாருங்க எப்படி இருக்குது இது. ஸோ இப்போ இந்த வாரத்துக்கு நான் கொண்டு வரணும். அப்போனா என்ன பண்ணுவேன், இதை செலக்ட் பண்ணி எடிட் குரூப்னு சொல்லிவிட்டு இதை 3 செலக்ட் பண்ணி நான் ஓரத்தில் அப்படி நல்லா அழகாக தள்ளி கொண்டாந்து வச்சுக்கோங்க. எப்படி வேணுமோ தள்ளி கொண்டாந்து வச்சுட்டு ஃபினிஷிங் கொடுக்குறேன். பாருங்கள் இந்த இதுவும் மாறிடுச்சு. குரூப்பை பொறுத்தல அப்படி தான். ஒரு இடத்துல மாற்றினீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மாறும். அப்படி மாறக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், குரூப்புக்கு பதில் ஃபேமிலிஸாக க்ரியேட் பண்ணணும். பட் ஃபேமிலியில் அதே மாதிரி தான். ஒரு இடத்துல எடிட் பண்ணால் எல்லா இடத்துலையுமே எடிட் சேஞ்ச் ஆகுமே அப்படின்னா அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆகாமல் எனக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் வைக்கிறதுக்கு பேராமெட்ரிக் ஃபேமிலியை நான் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபைலில் போகிறோம். நியூ ஃபேமிலி இங்கிலீஷ் 1 ஃபர்னிச்சர்னு சொல்லி புது ஃபேமிலி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ என்னென்னா நமக்கு தேவையான ஃபேமிலிஸை கொண்டாந்து லோட் பண்ணிக்க போகிறோம். ஓகே. இந்த ஃபேமிலிஸ்லேயே ஒரு ஃபேமிலிஸை வைக்கிறது தான் வந்து நெஸ்டட் ஃபேமிலின்னு பேர். ஓகே. எனக்கு என்னென்ன வேணுமோ கொண்டாந்து வச்சு ஸ்டாண்டர்ட் பெட்டு. ஓகே. ஸோ அடுத்து வந்து சோஃபா இருந்துச்சு. ஓகே. பார்த்தீங்கன்னா சீட்டிங்கில் சோஃபா. அதுக்கு காம்பனண்ட் வந்து ஸ்டோரேஜில் ட்ராயர் 3. ஸோ ஓகே ரைட். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஓகே. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் பிளேனோட நம்ம அலைன் பண்ணிக்குவோம். அலைன் பண்ணி லாக் பண்ணிடுவோம். சரிங்களா. ரெண்டையுமே ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதை மூவ் பண்ணேன்னா எனக்கு 3மே மூவ் ஆகிக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி இதையும் இந்த ரெஃபரன்ஸ் பிளேனோட இதே லாக் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இது எங்கன்னா எனக்கு இவ்வளோ தூரம் தான் மூவ் ஆகும். ஓகே. இப்போ டைமென்ஷன் பண்ணிக்குவோம். இங்கேருந்து இங்கே, அடுத்து இதுலேருந்து இது. ஓகே. அடுத்து இதுலேருந்து இந்த டைமென்ஷன்ஸை நம்ம பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே. டிஸ்டன்ஸ் பிட்வீன் வால், இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகே. ஸோ ஏன்னா அங்கே ஒரு கன்ஸ்டன்ட் இதாகிட்டு இருக்கு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. திருப்பி இதே செலக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் பிட்வீன் பெட் அண்ட் சோஃபா. இன்ஸ்டன்ட். ஓகே. இப்போ அடுத்து இதே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு
distance from wall instant ஓகே ரைட்டா ஓகே கொடுத்தாச்சு ரைட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை சேவ் பண்ண போகிறோம் நெஸ்டட் ஃபேமிலின்னு சேவ் பண்ணிக்கிறோம் சேவ் பண்ணிவிட்டு இதை லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட் எங்கே வேணுமோ லோட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த குரூப்பை டிலீட் பண்ணிடுறேன் ஓகே இப்போ பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல இருக்குது ஸோ இப்போ எனக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது பாருங்கள் இதை ட்ராக் பண்ணிக்க முடியும் ஓகே எங்கே வேணுமோ ட்ராக் பண்ணி வச்சுக்க முடியும் அல்லது டிஸ்டன்ஸ் பிட்வீன் அண்ட் வால் ஸோ எவ்வளோ இருக்குது பெட் அண்ட் சோஃபா ஸோ இது 5 இன்ச் இருக்குது எனக்கு 6 இன்ச் வேணும் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியுறதுக்கு ஒரு ஃபீட் கொடுக்குறீங்க பாருங்க சேஞ்ச் ஆகுது ஓகே ஸோ இப்போ இதே மாதிரி எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் வால் இதுனா எனக்கு இது வந்து இதை கூட நம்ம மேனுவலாக கூட ட்ராக் பண்ணி வச்சுக்குவோம் ஓகே இப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறேன் திருப்பி காம்பனண்ட் அதை நான் லோட் பண்ண போகிறேன் ஓகே சாரி திருப்பி இங்கேருந்து ஓகே லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட் கொடுப்போம் சாரி இல்லைன்னா இதே கூட காப்பி பண்ணிக்கும் ஓகே எனக்கு அங்கே சரியாக லோட் ஆகலை ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ எங்கே வேணுமோ நான் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை அங்கே நல்லா தள்ளி வச்சுக்கிறேன் இதுதான் நெஸ்டட் ஃபேமிலி இதே ஃபேமிலிஸ் தான் இதில் என்ன ஃபேமிலிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் என்ன பண்ணுறேன் ஒரு ஃபேமிலிஸில் மற்ற ஃபேமிலிஸை கொண்டாந்து வச்சு ஒரு பொசிஷன் பண்ணி அதில் பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு எனக்கு டைமென்ஷன் வைஸ் டிஸ்டன்ஸ் வைஸ் ஏதாவது மாடிஃபை பண்ணோம்னா ஈஸியாக எனக்கு அலைன் பண்ணி மாடிஃபை பண்ணிக்க முடியும் இதுதான் நெஸ்டட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஓகே தேங்க்யூ